தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஒரு பக்கம் பெரியார் மண், விளிம்பு மக்களுக்கான ஆட்சி, ஒடுக்கப்பட்ட தொல்குடிகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அவர் தமிழ்நாட்டிலலாம் சொல்லியிருக்குமா, உகாண்டாவில் நடக்குதுன்னு சொல்லி புலம்பியிருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், சரியாக பாருங்கள். தமிழ்நாடுன்னு போட்டுருக்கிறாரா? கொலை வழக்கு 74 வழக்கு போட்டிருக்காங்க. அட்டவணை பிரிவினால் கொலை செய்யப்பட்டது. அதில் வந்து 135 பாலியல் வன்புணர்வு. அதில் 100 பெண்கள் வந்துட்டு 17 வயசுக்கு கீழே, 35 பேர் வயசுக்கு வந்தது 17 வயசுக்கு மேலே. புரிதல் உங்களுக்கு? இதுல முதலிடமாக தமிழ்நாடு இருக்குது. எது யார் உழவனம் பண்ணது? அசிங்கமாக இல்லை, சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாக இல்லை. அந்த மனிதர் பேசினார், செயல்பட்டார், அலைந்தார், எல்லாம் செய்தார். இல்லை அவர் பேரை சொல்லிட்டு இன்ன வரைக்கும் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்குது, இல்லை பெரிய வெக்கக்கேடு என்னன்னாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் திமுக வந்து மன்னராட்சி நிகழ்து, அங்கே மன்னர் போல ஆள்றாங்க அப்படின்னா திமுககாரர்களுக்கு கோவம் வருது. இது ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க, அவங்களை எப்படி மன்னராட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஸ்டாலின், ராஜேந்திர சோழன் வந்து உதயநிதி அப்படின்னா அவங்களுக்கு இனிப்பார். இல்லை, இப்போ ராஜேந்திர சோழன் சொல்கிறதுக்கே நான் வெக்கப்படணும். முதல்ல இப்படியான ஒரு பெயரை அவர்களுக்கு வைத்தது மாபெரும் ஒரு அநீதி, ஒரு அக்கப்போடு. எல்லாமே இந்த திராவிட கொழுப்பு எடுத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் பேரை வைப்பாங்க. பத்திரிகை என்பது வந்து நான் இருக்கிற சார்ந்த கொள்கையை தானே ஒழிய, இப்போ இதுலேயே வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னா அதை தவறு நடக்குதுன்னா விமர்சனம் பண்ணணும். இது தவறு, இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணணும். இப்போ மணியரசன் ஐயா அவர்களுடைய கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குதா, அது எனக்கு இந்த முரண்பாடு இருக்குன்னு நான் பதிவு பண்ணணும். ஆனால் இங்கே என்ன இருக்குனாக்கா, திராவிடத்துக்குள்ளாக நேர்ந்து விட்ட கோழின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கு ஊடகவியலாளர் யார், பத்திரிகையாளர்கள் யார், இதுக்குன்னு ஒரு நிர்ணயம் என்ன இருக்குது, இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு வந்து நானும் பத்திரிகையாளர்ன்றார். கண்டவனையும் பேசவே விடாத, கேள்வியே கேட்க விடாத, அவனே பேசி தூண் காரி துப்பிக்கிறவங்களாம் இன்றைக்கி பத்திரிகையாளர்னு நின்ட்டான். வணக்கம் தம்பி. திராவிட விகடகவி சுயரபாண்டியன் வந்து நடிகராக பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறதா இல்லை அவதரிச்சாருன்னு சொல்கிறாருன்னு புரியல. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு குறித்தான ஒரு படத்தில் வந்து ஐயா சுவை வந்து நடிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக இங்கே பேசப்படுது. நிறைய சமூக வலைத்தளங்களையும் ஊடகங்களையும் அதை பார்க்குறோம். என் கவலை என்னென்னா, ஐயா நடிக்க வரட்டும், அது கலைக்கு வயசு என்ன இருக்குது, எந்த வயசில் வேணாலும் கலைத்துறைக்கு வரலாம், பங்கெடுக்கலாம், அது ஒன்றும் இல்லை, வரவேற்கணும், சந்தோஷம். எனக்கு ஒரு கவலை, இவருக்குன்னு ஒரு முத்திரை அந்த மீசை விழுந்துச்சு, இந்த மீசையை ஏன்னா மாற்றிடுவாங்களோ சினிமாவில் அப்படின்னு ஒரு பெரிய கவலை. முதல் கவலையும் எனக்கு அதுதான். ஐயோ ஐயாவுக்கு இந்த மீசையே வந்து புது பேர், கொடுவா மீசை, அருவா மீசை, கெண்ட மீசை, டெலிஃபோன் மீசைன்னு விதவிதமாக மீசையை வச்சுட்டு இருப்பாங்களே. ஐயாவுக்குன்னே ஒரு மீசை எறா மீசைன்னே பேர் வச்சுருந்துருக்காங்க எல்லாருமே. அது எதனா கெடுத்து தொலைக்க போகிறாங்களோ ஒரு கவலை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அடுத்தது திராவிடர்களுடைய முகம்ன்றது முக்கியமே சினிமா தான். அதுக்குள்ளே அந்த கலைக்குள்ளே அந்த மேடைகளுக்குள்ளாக சினிமாவுக்குள்ளே முகத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்தது அவங்க நாட்டை ஆள்றதுக்கு வந்துடலாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு ப்ரிப்பேர், முன்கூட்டிய தயாரிப்புன்னு சொல்லுவாங்க. அது இப்போ இன்னும் வேகமாக நம்ம கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒருத்தனும் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான். இப்போ சினிமாவுக்குள்ளே வந்துட்டு முகத்தை காமிச்சிட்டு வெளியே சொன்னால் நம்புவான்ல. விளையாட்டுக்கு சொல்லலை, இப்போ அவங்க பேசி போடுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீச் ஆகுது, நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், கட்சிக்காரனை கூட பார்க்க மாட்டேங்கிறான். சினிமாவில் போயிட்டு வந்தால் பார்ப்பாங்களா அப்படின்றது ரெண்டாவது இது. மூணாவதாக அவருக்கு என்ன அதில் கேரக்டர் இருக்கும், கதாபாத்திரம் என்னவாக இருக்கணும். கத்தி குத்து வாங்கின லட்சுமிகாந்தனுடைய கதாபாத்திரமா, ஏன்னா பொய்யா சொல்லிகிட்டு இருப்பான் லட்சுமிகாந்தன். என்ன பிரச்சனைனா, பிரசவாகத்தில் குடியிருக்கிறார், வீட்டை காலி பண்ண சொல்லி, வீட்டில் குடியிருக்கிறது ஒரு நடிகை ஒருத்தர் இருக்கிறாங்க, காலி பண்ண சொல்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிரூபித்து வழக்கு போட்டு காலி பண்ண உத்தரவு வாங்கிட்டார். ஆனாலும் அவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. காரணம், அவருக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் மாமன் உறவு முறை ஒருத்தர், அவன் அடிக்கடி வந்துட்டு பிரச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நீ முன்னால் முடிஞ்சால் பார்த்துன்னு என்னடா பண்ணுறதுன்னு அந்த நடிகையையும் அந்த மாமனையும் கொச்சியாக போட்டு பத்திரிகையில் எழுதுறது. அதான் இவங்க ஸ்டைல் தான் பேசுகிறாங்க. அப்படியே எனக்கு என்னவோ அந்த கதாபாத்திரம் ஐயாவுக்கு பொருந்தி வரும்னு நினைக்கிறேன். அவரை வைத்திருந்தார், இவரை வைத்திருந்தார், இவரை பற்றி தெரியாதா, அந்த எங்கேருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கதை விடுறாங்களே, அந்த மாதிரி வந்து எழுத ஆரம்பித்தோடனே கடுப்பாகி போயிட்டு வந்து அப்புறம் அந்த நடிகையை வந்து பிரபலமான அன்னைக்கு ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் இருக்கிறாரில்ல, அவரும் என்எஸ் கலைவாணன் அவர்களையும் 2 பேரும் மிங்கிள் பண்ணி எழுதி எப்படியாவது தொலைஞ்சா போதும் வீட்டிலேருந்து இஷ்டத்துக்கு சேர்த்து எழுதுகிறான். அதில் கடுப்பானவொடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க.
மாமங்காரன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இவர் போகும்போது வழிமறித்து கத்தியால் குத்துறான். எஸ்கேப் ஆகி இவங்க அந்த ஓடுறாரு. அங்கே சர்க்குணன்னு ஒரு வக்கீல் இருக்கிறாரு. ஸ்டேஷனுக்கு முதல்ல போகிறாரு. எப்போ லேசனா இப்போ பட்டிருக்குது, அதை போய் ஒன்றும் இல்லை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் வழக்கு கொடுக்கணுன்னு வக்கீல்கிட்ட போகிறாரு. நீ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போய் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வான்றாரு. வந்து வீட்டில் டைப் பண்ணி அடுத்த நாள் வேணா அவர் பத்திரிக்கையாளர்லாம் அன்றைக்கி அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகும்போது போய் வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டன் வராரு. வரும்போது ரிச்சால் வழி மறித்து பிச்சுவா கத்தின்னு சொல்லுவாங்களா, குத்திடுறானுங்க. இன்னொருத்தன் வந்து நார்மல் பேனா கத்தி வச்சு சகட்டு மீனி கீறிடுறான் உடம்பு முழுக்க. அதை கட்டோட போட்டுன்னு ரத்தம் சொட்ட சொட்ட அதே வக்கீல்கிட்ட போய் அந்த மாதிரி குத்திட்டானுங்க அப்படின்றாரு. வக்கீல் சர்க்குணன் தான் வந்து அப்போ இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே அங்கே போய் அடுத்த நாள் காலையில் இறந்து போயிட்டார். வழக்கில் எல்லாருமே பிடிக்கும்போது அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், எங்களை ஒத்தவாட வேதின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நேரு ஸ்டேடியம் இருக்குதுல்ல, அன்றைக்கி அது ஒத்தவாட வீதி, அங்கே தான் நிறைய நாடகங்கள் நடக்கும். அந்த இடத்துக்கு எங்களை 2 பேரும், அது யார், தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கேவும் வர சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி காசு 2500 கொடுத்தாங்க, நாங்கள் தான் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்குறான். அதை ஒட்டி இவங்களை வந்து உள்ளே கைது பண்ணுறாங்க. 2வது நாளையும் வெளியில் விட்டுட்டாங்க. வெளியே விட்டுட்டு அப்புறம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வழக்கு சாட்சியங்களை மிரட்டுவாங்க, இது அநீதி அப்படின்னு. 1945 பிப்ரவரி தான் நடக்குது, பிரிட்டிஷ் காலகட்டம். எதிர்ப்பு வந்தோடனே கவர்மெண்ட் திரும்ப முடிச்சு உள்ளே வச்சிருச்சு. உள்ளே வச்சுட்டுன்னா அதுலேருந்து வழக்கு நடக்குது. ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சது, உள்ளே இருக்கிறாங்க, தண்டனை கிடைக்குது. இப்போ இதில் என்னென்னா, கத்தி குத்து வாங்கின லட்சுமிகாந்தன் பத்திரிக்கையாளர் நான் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுன்னு வண்ட வண்டியாக சொல்லிட்டு இருப்பான்ல, இங்கே அவளை வச்சுருந்தான், இங்கே அவளை, இதே தான் தொழில். அந்த மாதிரி அந்த பாத்திரம் இவருக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சேர்த்துருக்காங்களா எனக்கு தெரியாது. சிரிக்கக்கூடாது, நான் உண்மையை சொல்கிறேன் தம்பி. இல்லை அந்த அட்வொகேட் வந்துட்டு என்னப்பா இதுக்கெல்லாம் கத்தி குத்து வாங்கிட்டு வந்து போய் நிற்கிறாரு, அதுக்கே வந்துட்டியா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உன்னை காப்பாற்றுற வழியை பார்க்க கொண்டு போய் சேர்த்தார் ஆஸ்பத்திரியில். அவர் அந்த பாத்திரம் வருதா, இல்லை ஜட்ஜியாக உட்காந்துக்கிட்டு முதல்ல தீர்ப்பு கொடுத்தாங்களே உனக்கு வந்துட்டு தண்டனை ஆயுள் தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களே அந்த ஜட்ஜியாக வராரா, இல்லை லண்டனில் இருந்து அடுத்தது ஒரு நிகழ்ச்சி, இப்போ சுப்ரீம் கோர்ட் மாதிரி அப்போ லண்டன், அங்கே போகிறப்ப அவங்க 2 பேரும் வந்துட்டு பொய் சாட்சியால் தான் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாங்க, நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஜட்ஜி சொன்னார்ல, அந்த ஜட்ஜாக வராரா, லண்டன் ஜட்ஜாக வந்தாலும் கூட வருவார். எந்த பிரிவு இதில் வராருன்னு தெரியல. இல்லை கத்தியால் குத்தினான்ல ஒருத்தன் வந்துட்டு அவங்க மாமங்காரன்னா வந்து அவர் தான் சர்வீஸ் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க அதில் அந்த காலத்தில், அந்த மாமனுடைய கதாபாத்திரமா எனக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக நடிக்கணும். அந்த மீசையை மட்டும் நீங்கள் மாற்றி அதான் இப்போ ஏன் நடிச்சிட்டு இருக்கிறாரு, அது வேறு விஷயம். அது நீ எப்போ வந்து கொள்கையை விட்டுட்டு இன்னொரு கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டுன்னு சொல்லி உள்ளே வரப்போ நடிப்பு தான், அது வேறு விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை பேசும், தமிழ்நாடு முழுக்க ஒரு அநீதியை பேசும், இவங்க பேசவே மாட்டாங்க. ஆளுங்கட்சி ஆச்சுன்னா கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. கதவை தட்டி மிஸ்டர் வாங்க, ஐயோ எப்பான்னு கத்தி வாங்க வெளியில் வாங்க, அநீதி நடக்கிறவங்க, நான் கதவை திறக்கவே மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிற கூட்டம் இது. ஆனால் எதிர்கட்சி ஆகிடுச்சுன்னா பாரு, ஊருக்கு ஊர் வண்டி கட்டின்னு பறப்பாங்க. அங்கே அநீதி நடந்துச்சு, இங்கே மீட்டிங் நடக்கணும், அங்கே பஞ்சாயத்து வைக்கணும், இங்கே போராட்டமே வாழ்க்கைன்னு அன்றைக்கெல்லாம் பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. அதனால் நடிக்கிறது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. திரையில் நடிக்கிறது வரவேற்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய தோரணம் மாறிடக்கூடாது, எங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும், அந்த வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். 2023ஆம் ஆண்டுக்கான தேசிய குற்ற ஆவண மையத்தோட அறிக்கையில் தமிழ்நாட்டில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஒரு பக்கம் பெரியார் மண், விளிம்பு மக்களுக்கான ஆட்சி, ஒடுக்கப்பட்ட தொல்குடிகளுக்கான ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அவர் தமிழ்நாட்டில் எல்லாம் சொல்லியிருக்குமா, உகாண்டாவில் நடக்குதுன்னு சொல்லி புலம்பியிருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், சரியாக பாருங்கள், தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறாரா, இல்லை தமிழ்நாட்டில் இல்லை உகாண்டா அதிபருக்குன்னு சொல்லியிருப்பார் தம்பி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின்னு போட்டிருக்காரு. அப்படி ஸ்டாலிங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் தமிழ்நாடுங்கிற வார்த்தை. சரி, அவர் இங்கே சொல்லவே மாட்டார். தமிழ்நாடு எப்படிப்பட்ட பொற்கால பூமி, இது எப்படிப்பட்ட சோழர்களோட சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சி, இங்கே சாதிய பாகுபாடெல்லாம் கிடையாது. அதனால் அவரை உகாண்டா அதிபருக்கு தான் அந்த கடிதம் எழுதியிருப்பார், அது அங்கே தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வெக்கக்கேடுனா இந்தியாவில் ஒரு மாநிலத்திலையும் வந்து அட்டவணை பட்டியலின மக்களுக்கு இவர்கள் வந்து தலித் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தலித் மக்கள்னு தோழர் சொல்கிறாரு. பறையர் சமூகம், தேவேந்திர சமூகம் இப்படி இருக்குது. பறையர் அப்படின்றத பரன் பறை அப்படின்னா தலைமுறைக்கு மூத்த முன்னோடி தலைமுறை தான் அவங்க, அந்த இதில் தான் எல்லாம் வராங்கன்றதுக்கு தான் அந்த பேர் இருக்குது. ஐயா குணா அவருடைய அந்த இதில் எப்படி வந்தது, இந்த மனித இதை எப்படி வந்ததுன்னு எழுதுகிற புத்தகத்தில் விவரமாக எழுதியிருக்கிறாரு.
இந்த பெரியாரிஸ்ட்டுகளாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், நீங்களாம் இப்படி இருந்தீர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு அவனை அந்த மனநிலையை உளவியல் ரீதியாக வச்சுங்கிற அதே போக்கில் தான் அந்த தலித்துகளுக்காக போராடக்கூடியதாக சொல்லக்கூடிய விசிகா போன்ற தோழர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது கண்டிக்கக்கூடியது. அதை விடுவோம். இதில் வந்து ஒரு பெரிய வெட்கக்கேடான விஷயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? மத்திய அரசு ஒரு மாநிலத்திலேயும் குற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு, குறிப்பாக அட்டவணை பிரிவுன்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் அந்த மக்களுக்கு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ வழக்கு பதிவு செய்திருக்கு, அதில் எவ்வளோ தீர்வு காணப்பட்டிருக்கிறது, அது ஒரு மாநிலத்துக்குமான சதவீத அடிப்படை என்னன்னு ஒரு பெரிய ஆய்வு நடத்தும். எல்லா குற்ற வழக்கும் நடத்தும். அதில் இதையும் தனியாக பிரித்து நடத்தும். அதில் வெளியிட்டிருக்கிறது வந்து இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்காக அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் வந்து மோசமான ஒரு நிலை இருக்குது. மிக மிக மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏன்னா 2021 வந்து எவ்வளோ வழக்கு இருந்ததுன்னா 1377 வழக்குகள் தான் அட்டவணை பிரிவு மக்களுக்காக பதிவாயிருக்கு. ஸ்டேஷனுங்களை அடித்தாங்க, வச்சாங்க, சாதி பெயரை சொல்லி திட்டினாங்க, இல்லை வேறு வன்கொடுமை செய்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. மொத்தமே வழக்கு. அடுத்தது 2022 பார்த்தீங்கன்னாக்கா 1761 வழக்கு. ஒரே ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு 400 வழக்கு கூடுதலாக தமிழ்நாட்டில் தான். வேறு எந்த மாநிலத்திலும் இந்த சதவீத உயர்வு கிடையாதுன்னு. மற்ற எந்த மாநிலத்தில் வந்து பெரியாரை சொல்லலை, அண்ணாவை சொல்லலை, சமூக நீதியை சொல்லலை, சாதியை அடித்து நொறுக்கிட்டுன்னு சொல்லலை. சகோதரி கனிமொழி சொல்கிறார்கள்ல, எல்லா மாநிலத்திலும் பெயர்களுக்கு பின்னால் சாதியை வைத்து கொண்டிருப்பார்கள், தமிழ்நாட்டில் மட்டும் பெரியார் அடித்து நொறுக்கிட்டார் அந்த சாதி பேரை, இங்கெல்லாம் பேர்னா பேரை மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அப்படி ஒரு முற்போக்கு மாநிலம் இது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க. புரியுதில்ல? இந்த மாநிலத்தில் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்றாங்க. அடுத்ததாக வந்து 2023 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சமாக 400 வழக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு முதன்மை மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, சுற்றி இருக்கிற நம்ம பகுதி மாநிலங்கள் எடுத்துக்கிட்டால் இது முதலிடம்ன்றாங்க. தேசிய அளவில் பார்த்திங்கன்னா 6 மாநிலங்கள் சொல்கிறாங்க, அதுலேயும் இது முன்னாடி நிற்கிது. அடுத்தது 2023 மட்டுமே பார்த்திங்கன்னா 74 அட்டவணை பிரிவினருக்கு எதிராக கொலை வழக்கு 74 வழக்கு போட்டிருக்காங்க. அட்டவணை பிரிவினர் கொலை செய்யப்பட்டதுன்னு. அதில் வந்து 135 பாலியல் வன்புணர்வு இருக்குது. அதில் 100 பெண்கள் வந்துட்டு 17 வயசுக்கு கீழே, 35 பேர் வயசுக்கு வந்தது 17 வயசுக்கு மேலே. புரிதல் உங்களுக்கு? இதுலேயும் முதலிடமாக தமிழ்நாடு இருக்குது. யார் உழவன மண் இது? பெரியார் உழவன மண். அசிங்கமாக இல்லை? சொல்லிக்கிறதுக்கு வெக்கமாக இல்லை? அந்த மனிதர் பேசினார், செயல்பட்டார், அலைந்தார், எல்லாம் செய்தார். இல்லை அவர் பேரை சொல்லிட்டு இன்ன வரைக்கும் குழப்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்குது. இதில் பெரிய வெக்கக்கேடு என்னன்னாக்கா உங்களுக்கு இது வரைக்கும் 66 கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சாதிய மோதல் கலவரம் ஏன் அங்கே வரணும்? இது எப்படிப்பட்ட மண்ணுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல. வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டில் தானே வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ள வழக்கு தேசிய அளவு சராசரியாக வந்து 22.2ன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 37.7%, 2 மடங்கு அதிகம் தமிழ்நாட்டில் தேசிய அளவில் ஒப்பிடும்போது. அடுத்தது இங்கே ஏற்கனவே இருக்கிற வழக்கு வந்துட்டு 6410. லாஸ்ட்டாக 2023 மட்டும் 1502 வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த வழக்குகள் வந்து பார்த்தா 7912. இதில் இந்த அந்த 2023 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 115 வழக்கில் தான் மொத்தம் எடுத்துக்கிட்ட வழக்கு 945 வழக்கு. அதில் 115 வழக்கில் தான் தண்டனையே கிடச்சிருக்கு. மீதி 830 வழக்கில் தண்டனை இல்லை, தள்ளுபடி. அதோட ரவிக்குமார் என்ன சொல்கிறார், இது பதிவு பண்ணிட்டு வேதனையாக பதிவு பண்ணுறாரு. யார் அப்படின்னு நோகாமல் போட்டு யாருக்கு பதிவு போடுறாருன்னு பொறுப்புன்னே சொல்லலை. கடைசியாக தமிழக அரசு இதை எடுத்து நடக்கிறது பார்த்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு கட்சி வச்சுக்கிறீங்க? இது எதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் சொல்லிக்கிறீங்க? புரியுதில்லை உங்களுக்கு? ஒரு சராசரி மற்ற கட்சிகள் கேட்கறது இல்லை, ஒரு அநீதி நடக்குதுனாலும் நம்ம இந்த கட்சி தொடங்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இவர்களுக்கான அநீதியை தட்டி கேட்பதற்காக வந்தோன்னு சொல்கிறீங்கல்ல. கேளு, தைரியமாக கேளு. முத்துவேல் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பேரை சொல்லி நீங்கள் தான் முதலமைச்சர், உங்கள் ஆட்சியில் இவ்வளோ நடந்திருக்குன்னு பேசுங்களேன்ற வாயில் என்ன வந்து கொட்டி போகுதா? உங்களுக்கு சீட்டு கிடைக்காதா? இந்த மக்களுடைய பேரை சொல்லி தானே நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. இந்த மக்களுடைய அதிகப்படியான வாக்கு தானே இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உட்கார வச்சுருக்குது. கடந்த தேர்தலில் புள்ளி வரும்படி விடுதலை சிறுத்தைகள் வாங்கி கொடுத்த வாக்குகள் தான் திமுகவுக்கு அச்சாரமாக இருந்தது. கரெக்டாக? கேளு, தைரியமாக கேளு. சீட்டு உங்களுக்கு பங்கு கேட்குறதுக்கு பயம், நாற்காலி கேட்குறதுக்கு பயம், கல்லை கண்டா பயம், மண்ணை கண்டா பயன்ற மாதிரி எதை கேட்டாலும் பயம்னா என்னத்துக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? இப்போ உச்சகட்டமாக மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளார இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது. இந்த அநீதி உங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது சகிக்க முடியாத ஒன்றுன்னு ஒரு வார்த்தை கடுஞ்சொல்லு கூட இல்லை. இதில் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டோன்னு பங்கு கேட்டு மட்டும் நீங்கள் என்ன நாளாக பிரித்து மேய்ஞ்சிட போகிறீங்களான்னு? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தாங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்காவது ஒரு நீதி கிடைக்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் 4 இடத்துல.
அது கூட வேணான்ட்டு உட்காந்துக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட பல மடங்கு இப்போ கூடி போயிருக்குதுனாக்கா, ஏன் நீங்கள் வரும்போது மட்டும் சாதிய சிந்தனைகள், சாதிய போக்கும் அதிகமாக வருகிறது? அப்போ திராவிட சனாதனம்னு ஒன்று இங்கே இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. தலையாட்டின்னு இருக்கக்கூடாது இடும்பாவனா, நீங்கள் பேசணும். உண்மைதானே. திராவிட சனாதனம்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆரிய சனாதனத்தை மட்டும் பேசிக்கிட்டே நீங்கள் வந்து அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களும், தோழர் ரவிக்குமார் அவர்களும், இந்த சகோதரர் அவர்களும் இந்த திராவிட சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு ஏன் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டிருக்காங்க? இப்போ திமுக வந்து மன்னராட்சி நிகழுது, அங்கே மன்னர் போல ஆள்றாங்க அப்படின்னா திமுககாரர்களுக்கு கோவம் வருது. இது ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, மக்களால் தெரிவு செய்யப்பட்டவங்க, அவங்கள எப்படி மன்னராட்சி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஸ்டாலின், ராஜேந்திர சோழன் வந்து உதயநிதி அப்படின்னா அவங்களுக்கு இனிப்பாக இருக்குது. இல்லை, இப்போ ராஜேந்திர சோழன் சொல்கிறதுக்கே நான் வெக்கப்படணும். முதல்ல இப்படியான ஒரு பெயரை அவர்களுக்கு வைத்தது மாபெரும் ஒரு அநீதி, ஒரு அக்கப்போர். இந்த எல்லாமே இந்த திராவிட கொழுப்பு எடுத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் பேரை வைப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழ்நிலையில் மக்கள், வேலை செய்கிறவங்களாம் வந்து சென்னையை விட்டு காலி பண்ணிவிட்டு கொண்டு போய் எங்கே ஒரு இடத்துல சென்னைக்கு ஒதுக்குப்புறமாக தூரத்தில் கொண்டு போய் வச்சு விட்டு பேர் கண்ணகி நகர். அந்த கண்ணகி நகர் எவ்வளவு பெரிய சீர்கேட்டில் இருக்குதுன்னு இன்றைக்கி தெரியுமா உங்களுக்கு? தமிழ் இலக்கியத்தின் பெருங்காப்பியத்தினுடைய மிக பெரும் கதாநாயகியாக அந்த காலகட்டத்திலேயே வந்து பெண்ணாக இருந்தானா ஆணாக இருந்தானா, மந்திரி சபையாக இருந்தான, நியாயத்தை போய் துணிஞ்சு கேள்றான்னு ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு காவியம் கண்ணகி. அந்த கண்ணகி நகர்னு பேரை வைக்கிறிய, ஏன் அம்மா பேர் அஞ்சுங்க அம்மா நகர்னு வைங்க. அங்கே தான் அதிக போதைப்பொருள் பழக்கம், அங்கே தான் அதிகமான குற்ற வழக்குகள், அங்கே தான் அதிகமான சட்டவிரோத சம்பவம், அங்கே தான் பெரும்பான்மை எல்லாமே இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் பெரும் முயற்சி எடுத்து சுயமாக வந்து எல்லாமே செய்து மாற்றி பெரும் போராட்டம் பண்ணி அதில் ஒரு பிரிவாக தான் இந்த கபடி டீம், அதில் தான் கார்த்திகா உருவாகுது. அரசு எப்படி ஒரு கொச்சத்தனம் இல்லை, அதுபோல் தான் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் கூலிக்காக வந்து போய் இந்த பழப்பு தனக்கு என் தட்டில் எதனா போடுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதெல்லாம் வந்து சொன்ன வேதனையாக இருக்குது. படித்தவர்கள், பண்பானவர்கள், நீ யாருக்கு உனக்கு புகந்துட்டு போ, நீ எதனா வந்து பதவி வாங்கிட்டு போ குடும்பத்துக்கு, எப்படியா நீ காலை பிடிச்சி கதறு எதனா பண்ணி தொலை. அதுக்கு ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இவர்கள் 2 பேரும் என்ன வெக்கமில்லை? அவருடைய சோழர்கள் மன்ன ஆட்சியில் அந்த மாதிரி அநீதி நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த வார்த்தை சொல்கிறது நீ வெக்கப்படணும் இல்லை ஒவ்வொருத்தனும் வந்துட்டு. அதுன்னா அந்த நகருக்கு போய் கண்ணகி நகர்னு பேரை வச்சு கொச்சப்படுத்துறது, இங்கே வந்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் பேரை வச்சு கொச்சப்படுத்துறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? வேறு என்ன பேரவையும்? திருமலை நாயக்கர் இவர் மறு அவதாரம் சொல்ல ஒரு டைம் சொல்ல. மதுரை திருமலை நாயக்கர் இருக்கிறார்ல, விஜயநகர பேரரசனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர், இதுவே இங்கே நிற்கிறது, சிங்கமாக நிற்கிறது, ஒரு முறை சொல்லுங்களேன்டான்ற. இது ஏன் உங்களுக்கு இந்த பழப்பு இருக்குது? தகுதியை டான்னு வந்துச்சு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சொல்லுங்களேன், ஒரு முறை சொல்லுங்களாம்பா, என்ன அவங்களுக்கு குறைஞ்சி போகுதுன்ற. அவரும் மன்னர் தானே, புரியுதில்ல? 60,000 மனைவி அவரும் வச்சுட்டு இருந்ததா சொல்கிறாங்கல்ல, அந்த புறம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் பேசுங்க. அந்த அடிப்படையில் இவரும் இந்த மாதிரி இவருடைய வம்சாவழியில் இவர் வந்து நிற்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு சொல்லி பேசுங்க, புகழுங்க, அதை சொல்லுங்கள். ஏன் இங்கே வரீங்க ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும்? விஜயநகர பேரரசுலேருந்து படையெடுத்துகிட்டு வந்த பேரை சொல்லுங்களேன் நீங்கள், புரியுதில்ல உங்களுக்கு? இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய இவர்கள் ஆட்சியில் தான் சனாதனத்தினுடைய உச்சம்னு சொல்லக்கூடியும், இந்துத்துவா மாநிலம்னு சொல்லக்கூடியும், பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் காவி உடை போட்டுக்கிற யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு எவ்வளோ தூய்மை கிடைக்குது? 65.9% வழக்குகளில் தீர்ப்பு கிடைக்கிறது, தண்டனை கிடைக்குது, தண்டனை வாங்கி கொடுக்குறது. 100 வழக்கு பதிவாயிடுச்சுன்னா 65.9% பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குது அந்த அரசு. சனாதனத்துடைய உச்சத்தில் இருக்குதுன்னு நீங்கள் கூப்பாடு போட்டுன்னு நாங்கள் வந்து சனாதனத்துக்கு நேர் எதிரானவர்கள்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இந்த மண்ணில் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? அடுத்ததாக சொல்கிறேன், பீகாரில் வந்து 30% பேருக்கு தண்டனை வாங்கி தராங்க சதவீத அடிப்படையில். ராஜஸ்தானில் வந்துட்டு 65% பேருக்கு வந்து தண்டனை வாங்கி தராங்க. அட்டவணை பிரிவு மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களோ 165%. இந்த மண்ணில் எவ்வளோ தெரியுமா? தமிழ்நாட்டில் ஆரியம் இருக்கக்கூடிய, சனாதானம் இருக்கக்கூடியதில் 65.9%. திராவிடம் உலாவிக்கிட்டு சாதிக்கு எதிராக இருக்கக்கூடியது, நாங்கள் பெரியாரை வச்சு அந்த தடியில் எல்லாத்தையும் அடித்து உடச்சி சொல்ல தமிழ்நாட்டில் 12.2%. கார்த்திக், எவ்வளோ கேவலமாக இருக்குது இல்லை? அப்போ இந்த வழக்குகள் முறையாக நடத்துகிற போக்கு தெரியுதா இல்லையா? அவன் யோக்கியமாக நடத்துகிறான். இது வந்து நமக்கு தெரியாது, புள்ளியவர்களாக கிடைக்கிறது. நம்ம கண்முன்னே பார்க்கறது வேங்கவேலு நீதி கிடைக்கல. நீதி கிடைக்கல, கிடைச்சது நீதி யாருக்கு கிடைச்சிது?
நீதியும் கிடைச்சி. குற்றம் இங்கே பகுதியில் இந்த மாதிரி நடந்து போச்சு, யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளியாக சொல்லக்கூடிய போக்குங்க. அதான் சொல்கிறாங்க, இந்தியாவிலே மிக மிக மோசமான தீர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் பாஜக மாநிலம் தான், அதை போற்றியெல்லாம் பேசலை. அவங்க கூட அச்சப்பட்டுக்கிட்டு ஒரு நீதி அவங்களுக்கு கிடைக்கணும்னு 65.9% பேருக்கு நியாயத்தை கொடுக்குறான். நீங்கள் 12.2% பேருக்கு தான் நியாயம் கிடச்சிருக்கு, மீதி பேருக்கு இல்லை. வழக்கு தள்ளுபடி, சாட்சியம் சரியில்லை. அப்படின்னா இந்த நிர்வாக முறை எவ்வளோ இதுவாக இருக்குது. இதையெல்லாம் இந்த தோழர்கள் 2 தோழர்களும் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இதெல்லாம் கேட்கணுமே. நீங்கள் தானே கேட்பீங்க. வேறு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தலித் மக்களுக்கு உங்களை விட்டால் இப்போ யார் இருக்காங்க? வேறு எந்த கட்சியாவது பெருசாக இருக்குதா? நீங்களே இவங்களுக்காக பேசியிருக்கணும். இதை சொன்னால் அவங்க உடனே கோபத்துக்கு வராங்களே, அவங்கள பேசிட்டோம். நீங்களே அதை பேசணும், துணிஞ்சு ரோட்டுக்கு வந்து பேசணும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மதுரையில் நேற்று நடந்திருக்க விடையும், பஞ்சமி நிலம் ஒருத்தருக்கு 200 ஏக்கர் வச்சுருக்கிறான், ஜேசிபி வச்சுட்டு ஏதோ பழப்பு நடத்திட்டு இருக்கிறான். இந்த நிலம் பஞ்சமி நிலம் எங்களுக்கானது, மீட்டு கொடுக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போடுறாரு. தீர்ப்பும் வந்துடுது. அந்த மக்களுக்கு அவங்க நிலத்தை திருப்பி கொடுத்துன்னு சொல்லி தீர்ப்பு வருது. அந்த நிலத்தை வச்சு ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு மந்திரிக்கு வேண்டப்பட்ட நபர்கள், மதுரையில் இருக்கக்கூடிய மந்திரிக்கு பேர் கீர்த்தியாக இருக்கும், புரியுதில்ல? அவங்க எல்லாம் அவனை வந்து வண்டி இந்த வரத்துக்கு சவாரி வண்டி ஜேசிபி ஒர்க் இருக்குது வாப்பான்னு பேசி ஃபோனில் வர வச்சு அடித்து வெட்டுறானுங்க. 2 கையும் துண்டாகுது. அதோட குத்துயிர் குயலவரமாக போட்டு ஓடுறாங்க. ஊர்லாம் வந்து மக்கள் ஒடியாந்து அப்புறம் கடைசியாக காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. கை இனிமேல் செயல்படுமா செயல்படாதான்னு தெரியல. இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால், இவர்கள் எதிர்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த கோஷ்டிகள் எல்லாம் மீசை வச்சுக்கிற அத்தனை பேரும் வண்டி எடுத்து நாங்கள் போய் நின்றுட்டு போராடி இருக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சாதிய வன்கொடுமை ஐயோகோ அப்படின்னு கத்தியிருப்பாங்கல்ல. கனிமொழியும் உதயநிதியும் தடையை மீறி வண்டி எடுத்துன்னு போயிருக்க மாட்டாங்க, இன்னும் போராடி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாமே ரோட்டில் வந்துட்டு பேனர் பிடிச்சிட்டு ஒரு அநீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி குரல் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஒருத்தங்க கூட இந்த 2 நாளாக பேசவே இல்லையே கார்த்தி, சொல்லுங்கள். இப்படி தான் இருக்குது இந்த லட்சணம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திராவிட ஆட்சி செய்யக்கூடிய அநீதி அப்படின்னா இப்படி தான் நடக்குது. இவங்களே நம்பி ஓட்டு போட்டுக்கிற நம்மள மாதிரி சொல்கிறவனெல்லாம் கேனையன்றான். நான் சொல்லலை இதை. அன்னை சத்யவாணி முத்து கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கிறதுக்கு ஓடி ஒவ்வொருத்திட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தின அன்னை சத்யவாணி முத்து. அண்ணா இருந்தபோது 50 தலைவர்களெல்லாம் ஒருத்தராக ஒரு பெண் இருந்த அந்த காலகட்டத்தில் அன்னை சத்யவாணி முத்து ஒடுக்கப்பட்ட பிரதிநிதியாக மிக பெரும் ஆளுமையாக இருந்தவங்க. அவரை வந்து திமுக கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாடுபடுறாங்க. வந்தவுடனே அந்த அம்மா தான் வெளியே அனுப்புகிறார். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இந்த கருணாநிதியும் திமுகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒருபோதும் நன்மையை செய்யாது. ஏன்னா அவங்க அனுபவித்தாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அனுபவித்தாங்க. ஒன்று அனுபவிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒன்று, தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வேப்பேரியில் ஒரே ஒரு முதலமைச்சருக்கு எதிராக, ஒரே ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா அது கருணாநிதிக்கு எதிராக தான். எல்லா தாழ்த்தப்பட்ட தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கினாங்கன்னா கருணாநிதிக்கு எதிராக நடந்துச்சு. இது எங்கன்னா நடந்திருக்குமாங்க? இவர்கள் வந்து நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க போகிறோன்னா, முதல்ல வாங்கிட்டு இருக்கிற சனாதனத்தை ஒழிங்கப்பா. உங்கள் புத்தியில் இருக்கிற சனாதனத்தை ஒழிங்க. ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பிரதிநிதிகள் கேட்குறாங்க, கேட்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். திருமாவளவன் கேட்குறாரு, கேட்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் தீர்ப்பு நல்லதாக சொல்கிறீங்களா? அந்த மக்களுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு தானே ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வரப்பெல்லாம் சாதிய கலவரம், சாதிய மோதலும் கம்மியாக இருக்குது. நீங்கள் வரும்போது மட்டும் ஏன் தலை தூக்குது? எந்த தைரியம் வருகிறது? 3 பேர் தான் வெட்டணும், 8 பேரில் 3 பேரை பிடிச்சிருக்காங்க, மீதி 5 பேர் இல்லை தலைமறைவு. காரணம் கீர்த்தியோட அருள்ன்றாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ இது என்ன இங்கே வந்து நீதி கிடச்சிச்சின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நம்மளப்பெல்லாம் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தாக்கா சாதிய வெறியர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாதி வெறி இல்லாத திராவிடர்கள் வந்து அதுதான் இதுக்கு பேர் திராவிட சனாதானம்னு வைக்கிறேன். திராவிட சனாதானம் ஆரிய சனாதனத்தை விட மோசமானது. புரியுதில்ல? இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் முதல்ல எதை பார்க்கணுன்னா, இந்த திராவிட சனாதனத்தை அடித்து போட்டு தான் அப்புறம் ஆரிய சனாதனத்துக்கு போகணும். அவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காவி ஆளுகிற மாநிலன்றாங்க, ஒரு பச்சை பாஜகன்றாங்க, RSS சிந்தனைன்ற இடத்துலையே எதுக்கோ பயந்துக்கிட்டு அவ்வளோ சதவீதம் 65.9% பேருக்கு நியாயத்தை கிடைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. நீ 12.2 இருந்துக்கிட்டு எங்கள் பெரியாரை பாரு, எங்கள் அண்ணாவை பாருன்னு குறுக்கு நெடுக்குமா ஓட விட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது வெக்கப்படணுமா இல்லையா? இதுக்கு கேட்குறதுக்கு இந்த தலைவர்களுக்கு துணிச்சல் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்னத்துக்கு வந்து இருக்கிறீங்க? அப்படியே பூசினா மாதிரி யாருக்கோ உகாண்டா அதிபருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி கண்டிக்கிறீங்க. சொல்லுங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இது தெரிவிக்கிறீங்களா? தமிழ்நாடு அரசு இதை இதை எடுத்துகிட்டு பார்க்கணுன்னு சொல்லி எழுதுறீங்க. யார் தமிழ்நாடு அரசு? திமுகவா? மற்றதுக்கெல்லாம் திராவிட மாடல், திமுக திராவிட மாடல்னு பேரை சொல்லி கோத்துக்கிறீங்கல்ல. இதுக்கு சொல்லுங்களேன், திமுக திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு ஒரே ஒரு வார்த்தை துணிச்சலாக நீங்கள் சொல்லிவிடுங்க. ரவிக்குமார் MP அவர்களே, நல்ல அறிஞர், நல்ல பண்பாளர்,
அறிவாளி, படித்தவர், துணிச்சலாக நீங்கள் நடப்பது அநீதி, இது திராவிட மாடல் ஆட்சியில், இதில் திராவிடம் 2.0 எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பேசுங்களேன், ஒரு முறை பேசுங்களேன். அப்படியே பூசினா மாதிரி போகிறீங்களே ஏன்னு கேட்குறேன். இந்த மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் பெயரை சொல்லி நீங்கள் அதிகாரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு, புரியுதில்ல, அநீதியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். திராவிடம் செய்வதை விட நீங்கள் 2 மடங்கு செய்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஏற்புடையதல்ல, நல்லதல்ல. இந்த மாதிரி கேட்குற தலைவர்கள் யாருன்னா வந்தாங்கனாக்கா அவங்க மேலே வழக்கு போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி சிறையில் வச்சுக்கிற மாதிரி தள்ளி விட்டுறது, புரியுதில்ல. இப்போ அவர் இருந்தால் பேசிகிட்டு இருப்பார்ல, அவர் அதானே கேட்டார், ஏன்டா 7480 கோடி என்னவோ மத்திய அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிதிக்காக கொடுக்குது, அட்டவணை பிரிவு மக்களுக்காக, ஸ்டாலின் அரசு அப்படியே திருப்பி அனுப்புது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு, மற்றபடி ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்தந்த மக்களுக்கு பணத்தை 25 லட்சம் 30 லட்சம் பிரித்து கொடுத்து சொந்தமாக தொழில் தொடங்குங்கன்னு அதை தொடர்ந்து கண்காணித்து அவங்கள ஒரு தொழில் அதிபர்களாக உருவாக்கிக்கிட்டு இருக்குது. இந்த பணத்தை நீ எத்தனை லட்சம் பேர் இளைஞருக்கு கொடுத்துருக்காங்க வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு, அப்படியே தூக்கி அனுப்புகிற, என்ன அவனுக்கு குறைஞ்சி போச்சு, உங்கள் அப்பா விட்டு பணமா கேட்டிருக்கணும். அப்படி கொப்பை முட்டு பணமானு உதயநிதி கேட்டார்ல மோடியை பார்த்து, இவங்களை பார்த்து உங்கள் ஒப்ப முட்டு பணமாக அந்த காசை திருப்பி அனுப்புகிற, எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்பா. எத்தனை பட்டதாரி இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அட்டவணை பிரிவு, இதில் கொடுத்துருக்கணும் இல்லை, இதெல்லாம் கேட்டிருக்கணும் இவங்க. ஆனால் கேட்குறதுக்கே கிடையாது. பயம் உங்களுக்கு, கல்லை கண்டா பயம், மண்ணை கண்டா பயம், காற்றை கண்டா பயம், மரத்தை கண்டா பயம், சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி இது. அன்னை காலங்களில் வந்து பத்திரிகையாளர்கள் குறித்தான விமர்சனங்கள் வருது. பத்திரிகையாளர்கள் ஒரு சார்போடு இயங்குறாங்க அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது. ஒன்று திமுக ஆதரவாக இயங்குறாங்க, இல்லை இப்போ தாவேக்கு ஆதரவாக சில பேர் இயங்குறாங்க, இல்லை பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலும் திமுகவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு, பத்திரிகையாளர்கள் திமுகவோட ஆதரவாளராக மாறிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுகளையும் இந்த பத்திரிகையாளர்களோட செயல்பாடுகளையும் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி இட போடுறீங்க? இல்லை, இப்போ நானும் பத்திரிகை துறையில் இருந்திருக்கிறேன். இப்போ வெளிப்படையாகவே நான் தமிழ் தேசிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கருத்தியல் சித்தாந்த அடிப்படையில் நிற்கிறேன்னு பேசுகிறேன். அது அடிப்படையில் தான் நிறைய பேர் நான் விமர்சனம் பண்ணுறேன். தனிப்பட்ட எந்த தாக்குதலும் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒவ்வொருத்தருடைய லுங்கி டான்ஸ் கதையும் நம்ம எழுதுறதுன்னா பக்கம் பக்கமாக வரலாறு எழுதலாம். எனக்கு அது இல்லை நோக்கம். அதுவும் இத்தனை வருஷம் அனுபவத்தில் நிறைய தகவல், நான் அதுக்குள்ளே எப்போவுமே போனதில்லை, அநாகரிகமான வார்த்தையும் போட்டதில்லை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த பத்திரிகை என்பது நான் இருக்கிற சார்ந்த கொள்கையை தானே ஒழிய, இப்போ இதுலேயே நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னா அதை தவறு நடக்குதுன்னு நான் விமர்சனம் பண்ணணும். இது தவறு, இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணணும். இப்போ மணியரசன் ஐயா அவர்களுடைய கருத்தில் எனக்கு முரண்பாடு இருக்குதா, அது எனக்கு இந்த முரண்பாடு இருக்குதுன்னு நான் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு ஆதரிக்கிற நிலைப்பாட்டில் தான் நான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன இருக்குனாக்கா, திராவிடத்துக்குள்ளாக நேர்ந்து விட்ட கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஊடகவியலாளர் யார், பத்திரிகையாளர்கள் யார், இதுக்குன்னு ஒரு நிர்ணயம் என்ன இருக்குது, இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நானும் பத்திரிகையாளர்ன்றார், ஏற்றுக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட தொடர்ந்து அவனே கண்ட மாதிரி எடுத்து போட்டு பேசி வியூவர்ஸ் ஏறுது. இப்போ நீங்கள் என்ன தான் புக்கை படிச்சுட்டு அறிவாளித்தனமாக ஒரு பதிவை நீங்கள் போட்டாலும் கூட அதை பார்க்க மாட்டானுங்க. இடுமா ஒன்று கார்த்திக் ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ண தெரியாதா, நீ அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ட இந்த குழம்பு இதெல்லாம் பேசுனீங்கனாக்கா அதில் பரபரப்பாக என்னவோ எதுன்னு பார்த்துட்ட உடனே அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட்டாக பத்திரிக்கையாளராகவும் பார்க்கக்கூடியவராகவும் கவனிக்கக்கூடியவராகவும் ஆகிறாரு. கண்டவனையும் பேசவே விடாத, கேள்வியே கேட்க விடாத, அவனே பேசி தூண் காரி துப்பிக்கிறவங்களும் இன்றைக்கி பத்திரிக்கையாளர்னு நின்ட்டான். ஜேர்னலிஸ்ட் இருந்ததுக்குன்னு தெரியல. இவங்களை எல்லாருமே கூப்பிட்டு நாலாந்தரமாக பேசக்கூடிய நபரெல்லாம் கூப்பிட்டு நாலாந்தரத்தில் உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய ஒருத்தர் விருது கொடுத்து பாராட்டினார்னா அப்புறம் என்ன பெரிய மனுஷன், என்ன படிச்சிருக்கிற, என்ன பண்பாளர், இன்றைக்கி என்ன ஒரு மூத்த தலைவர், மூத்த முன்னோடி. நாலாந்தரமாக ஒருத்தன் பேசுகிறான், அவனுடைய வலைத்தளம் பார்த்தீங்கன்னாக்கா மட்டமான ஒரு தலைப்பாகவே இருக்குது. குறிப்பிட்ட ஒரு கட்சியை பர்சனலாக அட்டாக் பண்ணுறீங்க. ஒரு நபர் நான் விமர்சனம் பண்ணுறேன்னா ஏகலைவனுடைய பர்சனலாக எடுத்து கேவலமாக பேசுகிறீங்க, இல்லாத விஷயங்களாம் பேசுகிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி பேச எவ்வளோ நேரம் அவனும் யோசிக்க மாட்டிருக்கீங்களே. இன்றைக்கி எதிர்த்தரப்புலேயும் நிறைய வந்துருச்சு இல்லை, சமூகத்தை வலைத்தளங்கள் வந்துருச்சு இல்லை, எவ்வளோ பேசலாம் இல்லை. அப்போ பேசுனா என்ன ஆகணும் யோசிக்கணும் இல்லை. ஒரு கருத்து விமர்சனம் எது எப்படி பத்திரிக்கை எடுக்க போகிறீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட தலைவரை ஒருத்தர் கூட்டின்னு வரீங்க, அங்கே நின்று பைட் எடுத்துக்கிறீங்க, தனியாக எடுத்துக்கோங்க. அது என்னுடைய சேனலுக்கு ராவணா வலைதளத்துக்கு பிரத்யேக பேட்டின்னு நான் போட்டுக்குவேன். அந்த மாதிரி எடுத்துன்னு இருக்கும்போது நீ வேணும்னு குறுக்கால நின்றுட்டு தகராறு பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அதன் மூலமாக வியூவர்ஷிப்பை ஏற்றிக்கிட்டு இது ஜேர்னலிசம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஸ்டாண்ட் வித்துன்னு வேறு போட்டுட்டு வர்றது போக்கு இருக்கு இல்லைங்க. ஒரு முறையற்ற ஒரு ஊடகன்ற பேரில் ஒரு கூட்டத்தை மாஃபியா கூட்டத்தை வளர்த்துட்டு இருக்குது திராவிடம். உண்மையில் அது ஒரு மாஃபியா. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு
கருத்தை எல்லா சேனலும் ஒரே நேரத்தில் மாதிரி பேசும். இது ஒரு மாஃபியா ரவுடித்தனம் சொல்வது, ஊடக ரவுடித்தனமே சொல்லலாம். அதை நீ என்ன ஒரு எத்திக்கு எதனா இருக்குதா? இப்போ பதிலுக்கு இந்த பக்கம் உங்களை பற்றி எல்லாம் எழுதலாம், நீங்கள் விட்டுருவீங்களா? யார் உங்ககிட்ட இருக்குன்னு உடனே உள்ள தூக்கி வச்சு வழக்கு எழுதுறதுக்கு நிறைய இருக்குது, பேச நிறைய இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? ஒரே ஒரு சொப்பன சுந்தரி காரு மட்டும் இப்போ போதும் பேசிட்டு போன கதை, அவ்வளோ கதை இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? ஒரு சொப்பன சுந்தரி கார் இப்போ யார்கிட்ட இருக்குது? அதுதான் பஞ்சாயத்துன்னு ஓடிச்சு ஒரு கட்டத்தில். பேசுகிறதுக்கு நிறைய இருக்குல்ல. அது இல்லாமல் விவாதம், அது நாட்டுக்கு தேவையா? அந்த நாலாந்தரத்தை நம்ம ஏன் பேசுகின்ற ஒரு பொது ஒரு எண்ணம் கூட இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரை டார்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் போங்க அங்கே போய் ஏற்று கேள்வி கேளுங்க, இப்படி சொல்லி கொடுக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம், ஒரு டீம். அதை அந்த தைரியத்தில் தான் வந்து போகிற இடத்துலலாம் மைக்கு நீட்டி குறிப்பிட்ட தலைவரை ஆகாத எதிர்கட்சி தலைவரை வெறுப்பேற்றுறதுன்னு ஒரு கூட்டம் கேள்வி கேட்குறதுக்குன்னே இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் வந்துட்டு ப்ரெஸ் கிளப்பில் அதிமுகவோட கூட்டணின்றதுக்காக வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அவருக்கு 2019. அது நான் சத்தியமாக ஊடகத்துலேருந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் நாய் பிடுங்குற மாதிரி அவரை பிடிச்சிக்கிட்டு அதிமுகவோடு நீங்கள் இணைந்தால் தாயை பிறந்ததாக சொன்னீங்களே, அங்கேங்க அது ஒரு காலகட்டங்க, அது பேசினா, ஆனால் அந்த மாதிரி உண்மையில வார்த்தையை சொல்லலைங்கன்னு விளக்கம் சொல்கிறாரு. பிலுன்னு பிடிச்சின்னு நான் பிடுங்குற தனமாக இது என்ன ஜேர்னலிசம்? அது ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நீங்கள் ஏற்கணும். எனக்கு என்னன்னா நீங்கள் இல்லை இதுக்கு முடிச்சிடறேன், இது நீங்கள் ஏற்றுக்கணும்னு வழியை நீங்கள் திணிக்கிறீங்க, அவரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர் அது நான் மட்டுமே தான் பேசுகிறேன். என்னான்னு கேட்டேன், இந்த ஊடகம் இவர்கிட்ட மைக்கு நீட்டி இல்லை தாயை பிறந்ததுக்கு சமமாக அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அதை ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பிடுங்கி எடுத்த இதே ஊடகங்கள் என்ன திமுக ஒரு அழுக்கு மூட்டை முதுகில் தேவையில்லாமல் தூக்கின்னு சுதந்திரம் சி அப்படின்னு சொன்னேன் இளங்கோவன்கிட்ட போய், நீங்கள் ஏன் அந்த காங்கிரஸ் கூட திரும்ப 2013 வெடி வச்சு கொண்டாந்தீங்களே, மைக்கு நீட்டி திரும்ப நீங்கள் அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டது ஏன் உங்ககிட்ட மைக் வச்சு சொன்னால் ஒருத்தனுக்கு பதில் சொல்ல தைரியம் இருக்கதான்னு எழுதுனேன். இதான் எழுதுனேன். உடனே என்ன பிலுன்னு பிடிச்சி என்னை தொங்குறாங்க போட்டு கீழே சமூக வலைத்தளங்கள் அவ்வளோ கண்டனம் பண்ணி எனக்கு எழுதி, நீ அங்கே கேட்ட கேள்வியை ஊடக தர்மனை இங்கேயும் கேட்டிருக்கணும் இல்லை? ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் நீங்கள் ஏன் காங்கிரஸ் கூட திரும்ப கூட்டணி வச்சுங்க, இனப்படுகொலை செய்தது உண்மைதான், கூடா நப்பி கேடா முடிஞ்சது, துரோகம் பண்ணிட்டாங்க 2009 நம்பிக்கிட்டு இருந்தோம்னா பின்னாடி புலம்புனார்ல கருணாநிதி, எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, திரும்பி ஏங்க கூட்டணி வச்சிங்க, என்ன அர்த்தம்னு ஒருத்தர் கூட அங்கே கேட்கவே இல்லையே. கேட்டால் அப்போ நீங்கள் தாங்குவீங்களா, பதில் சொல்லுவீங்களா? இதான் நான் எழுதினேன். அவர் எதுக்கு சொல்லுவாருன்னா, இந்த ஊடக மாஃபியான்னு சொல்லுவாங்களே, ஊடக ரவுடித்தனம், இது நல்லதில்லை. உங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது நிக்கி அப்படின்றதுக்காக நீங்கள் எதை வேணாலும் பேசி மடம் மாற்றி ஒருத்தனை கொச்சப்படுத்திட்டு போகலாம். ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுடைய இது எல்லாமே கேரியர் அவுட் ஆகிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க, பார்த்துட்டே இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு அது நடக்க எவ்வளோ நேரம் ஆகும்? காலம் இப்படியே இருந்துருமா? காலம் மாறும் இல்லை. அன்றைக்கி வந்து ஒரு ஊடக தர்மத்தை மீறியவர்கள்னு கேவனா வெளியில் வந்து மைக்கு நீட்டி பேசணும்னு வச்சுக்கோ, அதை விட அசிங்கமாக பேசக்கூடிய நிலமை வரும். இன்றைக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு விலையை என்ன பண்ணுவீங்க? உங்கள் தலைவர்களுக்கு பேசுவாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? பேச மாட்டோம், அந்த நிலையை உருவாக்குறீங்கள நீங்கள். இது பேர் ஊடகமாக? அது ஒரு டீம் சேர்ந்துட்டு இவனை எப்படி டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறது. நைட்டில் என்ன மாதிரி நிலையில் பேசுவான்னு உங்களுக்கு தெரியும். அதன்படி அடுத்த நாள் எல்லோரும் ஒரே விதமாக விதவிதமாக ஒரே இதை பேசி கேரக்டர் அசாசினேஷன் உள்பட எந்த கட்சி தலைவர் ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணி போட்டு போகிறதுங்க. உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லையா? உங்களுக்கு இரவு பொழுதே கிடையாதா உங்கள் தலைவர்களுக்கு? சொல்லுங்கள். இல்லை வேறு உங்கள் தலைவர்களில் வேறு நீங்கள் எல்லா கட்சியுமே இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொங்க போட்டுன்னு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கொச்சப்படுத்துறது. ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க, பாஜக ஆகாத கட்சி, சரி ஓகே, அதை நீ எப்படி அணுகணுமோ அப்படி தானே அணுகணும். கொச்சப்படுத்துகிற தனமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்று. இதுக்கெல்லாம் வந்து பொங்கிட்டு போராட்டம் பண்ணுறது. விபச்சாரம் செய்யலாம் நீங்கன்னு சொன்ன ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக நீங்கள் பொங்கியிருக்கீங்களா? சொல்லுங்கள். அவர் பின்னாடி கடும் எதிர்ப்பு திமுக தரப்பு பத்திரிகையாளர்கிட்டருந்தே மோகன் சொல்லிச்சோடனே மன்னிப்பு கேட்குறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்க. அந்த வார்த்தை வந்தது நீங்கள் போராடினீங்களா யாராவது? அவராக போனால் போதுன்னு பார்த்து வருத்தம் தெரிவித்தார், நீங்கள் எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த பக்கத்தில் நடந்த மட்டும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் பத்திரிக்கையாளர்னு எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கீங்க கடந்த காலத்தில்? நடந்திருக்குதா இல்லையா? எதுனா நீங்கள் என்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் வேலை, நீங்கள் இன்றைக்கி என்ன விதைக்கிறீங்களோ அது நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க. அதிகாரம் உங்கள் இடத்துல இருக்குது. நீங்கள் எந்த தலைவரும் கொச்சப்படுத்தலாம், எந்த நபரையும் கொச்சப்படுத்தலாம், எந்த கட்சியை வேணாலும் நீங்கள் அவமானப்படுத்திட்டு போகலாம், எந்த டீமை வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு மாஃபியா தனத்தை வச்சுட்டு நீங்கள் முடைக்கிடலாம், மிரட்டலாம். சுபையா பத்திரிக்கையாளர் விஷயம் ஓடிட்டுருக்குது உங்களுக்கு, மூத்த பத்திரிக்கையாளர். அவரை மிரட்டுறாங்க ஒரு கோஷ்டி. அவர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு, ஒருத்தர் கொண்டு வந்து அங்கே இன்னொருத்தர் போய் தேவையில்லாமல் பாஜக என்பதற்காகவே வேண்டி இந்த பத்திரிக்கையாளர் தம்பி வந்து இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணாலும் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு வியூவர்ஸுக்காக அதை இவர் ஏதோ இவங்கெல்லாம் இந்துத்துவா கோஷ்டிகள் மாதிரி இவர் மட்டும் அப்படியே
இங்கே இருக்கிற திராவிடம் தான் இந்துத்துவா காலில் ஊந்து இன்ன வரைக்கும் கெஞ்சிக்கிட்டு இருக்கு. காலை அவங்க உதறாங்க, இவங்க உடம்பட்டுருக்காங்க. இவங்க தான் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்டர் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க உதறாங்க, காலை விட்டுட்டு போ சி அப்படின்னு. ஐயோ அந்த கால் மாதிரி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இவங்க தான் திராவிடம். 99% நாங்கள் இந்துக்கள் தான் ஓயாமல் சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? இந்துக்கள் கோயில்கள் நான் 12,000 கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணது எங்கள் காலத்தில் தான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா இல்லையா? எங்களுக்கு இந்துக்களுக்கு விரோதி இல்லை, ஒளிவில கேட்டும் திரி. ஆமாம், ஒரு முறையும் ஆதித்யநாத் செய்கிறத விட 10 மடங்கு செய்துட்டு இருக்கிறீங்களா இங்கே நீங்கள் சொல்லு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த மண்ணில் இருந்த வரைக்கும் கருணாநிதி கூட கொஞ்சம் கருணாநிதித்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி அது நடக்காத அளவுக்கு பண்ணியிருந்தார். ஆர்எஸ்எஸ் ஊழல் நடந்ததாங்க. இன்றைக்கி ராயல் சல்யூட்டோடு நடக்குது. எப்படி அன்றைக்கி நீதிமன்றம் அன்றைக்கி முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல, அது எப்படி இப்போ தான் முதலமைச்சர் வந்துட்டாங்க, இப்போ தான் நீதிமன்றம் வந்துட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்துகிறாங்க. எப்படி நடத்த முடியுதுங்க? நீங்கள் தான் இந்துத்துவாவுக்கு எதிரானவர்களாச்சு. புரியுதில்ல? அதுதான் சொன்னேன். காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இவங்க தான். அவங்க உதற நினைக்கிறாங்க. முடியும் பேருக்கு வந்து நாங்கள் இந்துத்துவா. நீ ஏதாவது ஒரு இதுவை நீங்கள் எதிர்க்கிறீங்களா சொல்லுங்கள். நிறைவான கேள்வியிட இந்த எஸ்ஏஆர் நடைமுறையை குறித்து திமுக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அவங்க வந்து தமிழ்நாட்டில் வாக்குரிமை பறிக்கப்பட்டுமோ அப்படிங்கிற அடிப்படையில் அதை எதிர்க்கிறாங்க. அதே சமயத்தில் பீகார் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அது குறித்து திமுக பேசாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் பீகார் வாக்காளர்கள் வந்து வாக்காளராக மாறக்கூடாது அப்படின்னு திமுக சொல்ல இருக்குது. கடந்த காலத்தில் வடமொழி எதிர்ப்பை பேசிய, வடக்கு வாழு தெற்கு தேதின்னு பேசிய, வடவர் நல்லவரும் இல்லை நம்மவரும் இல்லை என்று பேசிய அதே திமுக அண்ணாவையும் கொச்சப்படுத்துகிறாரு. அண்ணா சொன்னது தான் வடக்கு தெற்கை பற்றி அண்ணா தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, யார் வேணாலும் வாங்க உள்ளே நுழைஞ்சிக்குங்கன்றீங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் நீங்கள் அந்த மண்ணில் இருந்தால்தான் உங்களுக்கு ஓட்டு உரிமை. அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் தேர்தலே நிற்கலாம். மாநிலத்தில் எந்த அதிகாரத்துலையும் வேலையிலையுமே சரி. மும்பையில் எடுத்துட்டிங்கன்னா 1965க்கு முன்னாடி இருந்த தமிழர்களோ இல்லை பிற மொழியாளர்களோ அவங்களுடைய வழி வந்தவர்கள் தான் அங்கே எல்லா அதிகாரமும் இருக்குது. பின்னாடி போனவங்களுக்கு இல்லை, அங்கே இருந்துக்கலாம், நீங்கள் வாழ்ந்துக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்படி ஒரு மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி பெரிய சீலிங் வச்சுருக்கிறாங்க. ஒரு மாநிலத்துக்கு இந்த கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மணிப்பூர், நாகாலாந்து, இது இந்த கிழக்கு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். விமானத்தில் இறங்கி அவங்க உள்ளே போகிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இன்னர் லைன் பர்மிட்னு ஒன்று வாங்கிட்டு போகணும். நீங்கள் உள்நாட்டு பாஸ்போர்ட் மாதிரி அவ்வளோ கட்டுப்பாடு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் திறந்தவங்களாம் வந்தவங்களாம் வந்து ஏறிக்கோன்னா நீங்கள் வந்தேறி கும்பல் ஆளுவதால் இந்த போக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. இப்போ எஸ்ஏஆரை எதுக்குறாங்கனாக்கா ஒரு நீட்டை மாதிரி கட்டமைக்கலான்னு பார்க்குறாங்க. எஸ்ஏஆர் நடந்துக்கிட்டு 2005 வரைக்கும் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, புதுசு இல்லை. இதில் சில முரண்பாடுகள் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது. புரியுதில்லை? இந்த கால அவகாசத்துக்குள்ளே நீ செய்திருக்கக்கூடாது. அதில் தெளிவாக சில வரைமுறைகளை வைக்கணும். குடியுரிமை சம்பந்தப்பட்ட பதிவுகளும் அதுக்குள்ளாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டை எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை கொடுப்பதற்கு ஆய்ந்து விட்டு கொடுப்பதற்காக மட்டுமே தான் தேர்தல் ஆணையம். குடியுரிமை சம்மந்தப்பட்ட விடயங்கள்லாம் செய்கிறதுக்கு உள்துறை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ரெண்டையும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறதே முதல்ல தப்பு. இதில் பெரிய குழப்பம் வரும். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு திமுக வந்து அதை எதிர்க்கிறதா சொல்லுதில்ல. திமுக அரசு எதிர்க்கிறதா, கட்சி எதிர்க்கிறதா? கட்சி எதிர்க்குது. அப்போ அரசு எந்த கட்சி? அரசு தான். இந்த வருவாய்த்துறை சேர்ந்தவங்க வந்து வேலை செய்ய மாட்டோம்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்யலைன்னா அங்கே சம்பளத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்களே. இல்லை, நான் இப்போ இந்த அரசு யாருது? திமுக அரசு மாடல் தானே, திராவிட மாடல் அரசுன்னு தானே பேர் வச்சுருக்கீங்க. அரசில் எதிர்க்கணும். ஏதோ ஒரு காரணம் சொல்லணும். உனக்கு தொடர்ச்சியாக அவன் மாநிலத்துக்கு வரக்கூடிய கல்வித்தொகையை மறிக்கிறாங்க, மற்ற நிதிகளை மறிக்கிறாங்க, ஜிஎஸ்டியை மறிக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறையும் மக்கள்கிட்ட அதை சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்க. வஞ்சனம் செய்கிறது மத்திய அரசுன்னு சொல்கிறீங்க. இந்த மத்திய அரசு நீ ஏன் ஊந்து தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு ஆட்களை கொடுக்குற? நீ மாநில சுயாட்சி பேசக்கூடிய நபர்கள் தானே. மாநில சுயாட்சி நாங்கள் வண்டியாக எல்லா மாநிலத்துக்கும் ஏற்றந்தே நாங்கன்னு சொல்லிக்கிறீங்களா? மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்றதில் எனக்கு ரைட்ஸ் என்னை நீ அவமதிச்சுட்டே இருக்கிற, தொடர்ச்சியாக என்னை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிற. புரியுதில்லை? சமீபத்தில் அதானியினுடைய அந்த கூகுள் நிறுவனம் வந்துட்டு ஆந்திராவுக்கு போனதுக்கு அதானி போன்ற தொழிலதிபர்கள் பின்னணி இருக்குது திமுக தரப்பில் சொன்னாங்கல்ல. அந்த அதானிக்கு நீங்கள் ஏன் ஏக்கர் கணக்கில் இங்கே இடம் வாங்கி கொடுத்துருக்கிற, புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அந்த அதானி நிறுவனத்துடைய வேலைகள்லையும் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து போட்டுன்னு செய்கிறீங்க. முடக்கு என் மாநிலத்துக்கு வந்த 10,000 கோடி வருமானம் தரக்கூடிய ப்ராஜெக்டை நீங்கள் வந்து அதானி தடுத்தாருன்னா அதானுடைய ப்ராஜெக்டில் தமிழ்நாட்டில் தடுங்கன்ற. பள்ளிக்காட்டு காட்டுப்பள்ளிக்கு துறைமுகத்துக்கு ஏன் நீ எடுபடி வேலை செய்துட்டு இருக்கிறன்ற. அவனுக்கு இங்கே மற்ற விமான நிலையத்துக்கு நீங்கள் ஏன் கூட நின்று புரோக்கர் வேலை பார்த்து இடத்த வாங்கி தருவோன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசுடைய காலில் சொல்கிற திட்டம்லாம் கையால் நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு செய்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். எதிர்க்கணும் இல்லை, எனக்கு நீங்கள் நேரடியாக சொல்ல வேணாம். எங்கள் மாநிலத்தில் இப்போ வந்து மழைக்காலத்தில் எங்கள் ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் அனுப்ப முடியாது.
அடுத்த மார்ச் கிட்ட பிறகு நாங்கள் பார்க்குறோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ எழுதியிருக்கணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். மாநில அரசு உரிமையாக தானுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வந்திக்கிற அரசு நீ பாஜக எப்படி எதிர்க்கிற? பேரளவுக்கு எதிர்க்கிறது. கட்சி வந்து எதிர்க்க தான் மீட்டிங் போட்டு பேசுமா, அரசு வந்துட்டு ஆளை கொடுத்துட்டு அனுப்பிக்கிட்டு இருக்குமா, கட்சி மைக்கை பிடிச்சி இங்கே முழக்கம் போட்டுக்கிட்டு இருக்குமா, கட்சி ஆளுங்க தெருவாக அந்த அந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அவங்க தான் போகிறாங்க எல்லா இடத்துலையுமே. 2-3 வீடியோ இதோடு வந்துச்சு. ஒரு கட்சி நபர், பாஜக நபர், எங்கள் பகுதியில் 170 வாக்காளர்களை அடையாளம் காண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் நீக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது எப்பரா நியாயம்? எப்படி விசாரிக்காமல் நீ செய்து? நீ யாருன்னு கேட்டாக்கா முகவர் இல்லை, அவர் பிஎல்ஓ கிடையாது, பிஎல்ஓ இல்லை, அவர் வந்துட்டு கட்சி சார்பான ஆள். இன்னொரு இடத்துல நேராக எடுத்து போட்டு பண்ணுறாங்க. நான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தொகுதியில் இருக்கிறேன். எங்கள் தொகுதியில் எங்கள் வீட்டில் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க. இடையில 21 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்கெடுப்பு, இன்னார் இருக்கிறார்களா இல்லையான்னு வருவாங்களே வீட்டுக்கு வீடு, அப்போவே சொல்லிவிட்டு அவங்க இல்லைங்க இறந்துட்டாங்கன்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து சொல்லிட்டோம், மரண சான்றிதழ் கொடுத்து சொன்னோம். அதுக்கு பிறகு திரும்ப 2024 வருது, எடுத்துகிட்டு அதே பேர் வர்றாங்க, பேர் இருக்குது. ஐயோயோ, நம்ம மாமியார் மேலேருந்து நமக்கு தெரியாமல் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்கடா, எப்படியும் 24 பிடிச்சலான்னு உக்காந்துட்டு இருந்தேன். தம்பி நீங்கள் சிரிக்காதீங்க, கடைசியாக ஓட்டு போட்டு போயிட்டுக்கிறாங்க, எனக்கு தெரியல, புரியுதில்ல? நாங்கள் சொல்லி நீட்டுறோம், அதை இந்த மாதிரி இருக்குது நீக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கான இதையும் ஆவணத்தையும் நீட்டுறோம் போட்டு, அதை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க, பேரை வச்சுக்கிறீங்கன்னா கள்ள ஓட்டுக்கு தானே வச்சுருக்கீங்க. இப்போ வந்து எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குல்ல, இந்த அரசு ஊழியர் வராரு, கூட கட்சிக்காரங்க தான் வராங்க, தெரிந்த தம்பிகள் தான். பார்த்தா நான் 5 கொடுத்துங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் தானே இருக்கிறோம், நாங்கள் கணவன் மனைவி 2 பேர் 2 பிள்ளைங்க 4 பேர். 5 வந்து என்னன்னு பார்த்தாங்க எங்கள் மாமியார் இருக்குது இன்னும். சரி, அதை விடுங்க. 2வது அந்த தம்பிங்க தான் எல்லா இடத்துலையும் மூளைக்கு மேலே பைக் வச்சுக்கிட்டு ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய் தம்பி, நான் என்னை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்காக என் பேர் இல்லாமல் ஆக்கிட போகிறீங்கடான்னா சிரிக்கிறானுங்க. பார்த்துக்கலான்னான்றாங்க. இந்த லட்சணத்தில் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னா, நான் அவங்கக்கிட்ட விளையாட்டை தானே கேட்க முடியும், பழகின தம்பிங்க தானே எல்லாருமே சொல்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இவங்க தான் கட்சி ஆளுங்க நிறைஞ்சி இருக்கிறீங்க. ஒன்று நீ எதிர்க்கிறேன்னா முற்று முழுதுமாக பண்ணிவிடுங்க. பீகாரில் வந்துட்டு பாஜகவும் அங்கே கூட நிதிஷும் சேர்ந்து எதிர்க்கட்சி தரப்புடைய வாக்குகளை எல்லாம் குறைத்து விட்டது. அதானே நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அதனால தான் அதிகபட்ச வாக்கு எண்ணிக்கையில் வந்தாங்கன்னு சொல்லிக்கிறீங்கள, கரெக்டாக? கடந்த முறை ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வித்தியாசம் சுழியும் 0.3% தான். 12,000 வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி தோல்விக்கு நிதிஷ் முதலமைச்சரானார். இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 10% மேலே வெற்றி பெற்றிருக்காங்க. எப்படி இது வந்ததுன்னா, எதிர்த்தரப்பு வாக்குகள்லாம் குறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறீங்கள. இப்போ திமுக என்ன பண்ணுதுனாங்க, எதிர்க்கட்சி தரப்பு வாக்குகள் எல்லாம் குறைக்குது. ஒரு பக்கம் நாங்கள் எதிர்க்கிறோன்னு வழக்கு போட வேண்டியது, கட்சியை விட்டு வழக்கு போட வேண்டியது, அரசு ஊழியர்களை விட்டு இங்கே வேலை செய்ய வைக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு கட்சி ஆளுங்களையும் கூட அனுப்பிச்சிடுறது. எப்படிப்பட்ட ரட்ட வேலை தெரியுமா? இது பாஜக, இந்துத்துவா, மோடி அரசினுடைய செயல்பாட்டை எதிர்க்குதா ஆதரிக்குதா? நீங்களே சொல்லுங்கள். எப்பயுமே பண்ணுறது. சரி, இப்போ இங்கே வந்து மாநிலத்தில் வந்து எல்லா மாநிலமும் ஒரு சீலிங் வச்சுருக்குது. உங்கள் மாநிலத்துக்குள்ளார வட இந்தியர்கள் எப்போதுலேருந்து வந்தவங்களுக்கு வாக்குரிமை, ஏன் இன்ன வரைக்கும் வாய் திறந்து பேசாமல் இருக்கிறீங்க? இங்கே யார் வெற்றி பெறணும்னு இடும்பாவனனும் ஏகலைவனும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். சர்மாவோ இன்னொருத்தர் பாண்டேவோ முடிவு பண்ணக்கூடாது. புரிதல் உங்களுக்கு? வட மாநிலத்தவர்கள் வந்தாருன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க 80 லட்சம் குடும்பங்கள் இருப்பதாக தெரிய வருது. 80 லட்சம் வாக்குகளே வைங்க. நீங்கள் நான் எல்லாமே ஒரு கட்சி சார்பாக செதறிடுவோம். அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை தமிழர்கள் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒன்று காங்கிரஸ் போடுவாங்க, ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒன்று பாஜகவுக்கு போடுவாங்க. அதானே நடக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்களே, இந்த அதிகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் யாருக்கு ஏன் விட்டு கொடுக்கணும்? நீங்கள் ஏன் அது சம்மந்தமாக இன்ன வரைக்கும் வாய் திறந்து பேசாமல் இருக்கிறீங்க? அப்போ அந்த ஓட்டில் கொஞ்சம் தானும் எடுத்துக்கலாமே அப்படின்ற நோக்கம் தானே உங்களுக்கு. வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாக வாக்குச்சீட்டு கொடுக்கறதுக்கான முடிவு உங்கள் கருத்து என்ன? எதிர்க்கிறோம், ஆதரிக்கிறோம், எதனா ஒன்று சொல்லுங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கள். அதை ரெட்டை வேடம் போடுது திமுக, பக்காவாக ரெட்டை வேடம். அங்கே நிதிஷ்குமார் ஆட்சி எப்படி எதிர்க்கட்சியினுடைய வாக்குகளை குறைத்து விட்டு வெற்றி பெற்றதாக இவர்கள் சொல்கிறார்களோ, அதே வேளை 2026 இவர்களுக்கு நடக்கும். உங்கள் ஓட்டு இருக்காது, என் ஓட்டு இருக்காது, அதிமுக ஓட்டு பாதி இருக்காது, இப்படி தான் நடக்கும். எல்லாருக்குமே கட்சியில் அதிகமாக ஆள் இருக்குது, கூடவே வச்சு சுற்றுறதுக்கு முழு நேரமும். கட்சியிலேருந்து அவங்களுக்கு முழு வேலையை விட்டுட்டாங்க. அதுக்குன்னு ஒரு தொகையை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க. இரவான விருந்து அந்த உள்பட எல்லாருக்கும் அவங்க செலவு சேர்த்தே கொடுத்துட்றாங்க. அவங்க முழு நேரமும் கூடவே சுற்றிக்கிட்டு ஓட்டுலாம் இருக்குதா, இந்த ஓட்டு நமக்கு வராதுப்பா, அது அப்புறம் பார்த்துக்கலாம் எடுத்து வச்சுட்டோன்னா இவர் அடையாளம் காண முடியல, இடம் மாறிவிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி போட்டானா முடிஞ்சு போச்சு. இல்லை புரியுதில்ல? இப்போ இதுக்கெல்லாம் தீர்வாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு தான் அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுல ஒரு காரணம் இருக்குது. ஆனால் திமுக எதிர்க்கிறதா?
அது எதிர்ப்பதில் என்ன காரணம் இருக்குன்னா, இல்லை முழுக்க முழுக்க ரெட்டை வேடம் தான் அதுக்குள்ளே இருக்குது, ஏமாற்று வேலை இருக்குதுன்னு சொல்ல வரேன். கருத்து பகிர்வு நேரம் ரொம்ப நன்றி தம்பி.